everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் வெரி பிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா பேரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட திங்கிங். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ரியலாக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபாஸ்ட் பாரத் லிமிடெட். ஸோ அதுலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். இது ஒரு பேங்க் ஜாப் அண்டு ப்ரைவேட் செக்டார். ஸோ பேங்க்கில் ஜாப் எடுக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் போக போக ப்ரைவேட்லேயே வேறு லெவல் சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 கேட்டகரியில் ஜாப் வேக்கன்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் குரூப் லோன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு. தேர்டு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கோல்டு லோன். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மொரட்டேஜ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாப் பார்க்கும்போது ஃப்ரெஷர் எல்லா பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4th கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மொரட்டேஜ் லோன். ஸோ அது மட்டும் வந்து ஃப்ரெஷர் கிடையாது, ஒன்லி ரிவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்காங்க. ஏஜ் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எல்லா ஜாபுக்குமே 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 4th கேட்டகரிக்கு மட்டும் 32 இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஜாப்க்கு எனி டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 10ஆம் வகுப்பும் அவைலபிளாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் குரூப் லோன்ஸ். ஸோ அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு டிப்ளமோ படிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்குது இந்த ஒரு நேர்முக தேர்வு. இந்த நேர்முக தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெஸ்யூம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எல்எல்ஆர். அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து ஆல்ரெடி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதோட ஸ்கிரிப்ட், எதனால நீங்கள் நியூ ஜாயினிங் பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கின சேலரி எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பாஸ்புக், அதுக்கு வந்து 2 ஃபோட்டோ கொண்டு போகிறது வந்து மஸ்ட் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மதுரையிலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டாக அவங்க என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஃப், இஎஸ்ஐ, அதுக்கடுத்து இன்சென்டிவ், ஸோ ஃபேமிலிக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கடுத்து அவங்களுக்கான ஓன் பர்சனல் இன்சூரன்ஸ், அதுக்கடுத்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. வீக் 2 and 4 பார்க்கும்போது சாட்டர்டே லீவ் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அட்ராக்டிவ் சேலரியும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே எனி டிகிரி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 10th டிப்ளமோ இருந்தால் கூட ஓகே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே இந்த இன்டர்வியூவை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 9 முதல் மற்றும் 2வது தளம் ஜெய் சண்முகா கட்டிடம், விநாயகர் நகர், மாவட்ட நீதிமன்றம் எதிர, மதுரை, 6,25,020. ஸோ இதுதான் வந்து அட்ரஸ். ஸோ இதை ஃபுல்லாமே நான் ஒன் பை ஒன் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுறேன். அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து எங்கே நடக்குது, ஸோ எந்த டேட்லனா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ ஃப்ரைடே 26 நடக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணிக்கோங்க. எந்த வித டவுட்னாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.